ரோன் 95 எரிபொருள் மானியம் வாகன பதிவு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. புதிய பாஸ்போர்ட் மைகார்ட் வடிவமைப்பு படங்கள் போலியானவை, உள்துறை அமைச்சர். மலாக்காவில் மறுசுழற்சி தொழிற்சாலையில் வெல்டிங் கருவி வெடித்து ஒருவர் மரணம், மற்றொருவர் காயம். ஓரின சேர்க்கை செயல்களை ஊக்குவித்த மலாக்கா ஹோட்டலில் சோதனை, காலியாக கிடந்தது. இந்தியாவில் 20 பேரை கொன்ற யானை, வேட்டையாடும் நடவடிக்கை தீவிரம். வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஓட்டும் மலேசியர்கள் ரோன் 95 பெட்ரோல் வாங்க அனுமதிக்கப்படுவதில்லை. காரணம், எரிபொருள் மானியம் வாகன பதிவுடன் இணைக்கப்பட்டுள்ளதே தவிர வாகன ஓட்டுநரின் நாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. இந்த கட்டுப்பாடு மலேசியாவின் நீண்டகால எரிபொருள் மானிய கட்டுப்பாட்டு கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க தலைமை இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்மான் அடாம் தெரிவித்துள்ளார். இது கசிவுகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டது. குறிப்பாக எல்லை மாநிலங்களில் விலை வேறுபாடுகள், கடத்தல் மற்றும் இடைத்தரகர்களை லாபகரமானதாக மாற்றியது என அவர் சுட்டிக்காட்டினார். மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அனைத்து வெளிநாட்டு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் ரோன் 95 விற்பனை செய்வதற்கான தடை 2022 ஆண்டு ஜூன் முதல் அமலில் உள்ளது என்பதோடு இந்த தடை இன்னமும் தொடர்ந்து அமலில் இருந்து வருகிறது. மலேசிய வாகன ஓட்டிகளுக்கு எரிபொருள் விநியோகம் முன்னுரிமை அளிக்கப்படுவதை இந்த கொள்கை உறுதி செய்கிறது என்பதோடு ஒதுக்கீட்டை பாதிக்கக்கூடிய அல்லது கசிவுகளுக்கு வழிவகுக்கும் துஷ்பிரயோகம் மற்றும் தவறான பிரதிநிதித்துவத்தை தடுக்க உதவுகிறது. இந்த கட்டுப்பாடு பெட்ரோல் நிலையங்களில் செயல்பாட்டு சவால்களை நிவர்த்தி செய்ததாக அஸ்மான் மேலும் கூறினார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் புதிய பாஸ்போர்ட் மற்றும் மைகார்ட் வடிவமைப்பு படங்கள் பொய்யானவை என உள்துறை அமைச்சான கேடிஎன் அறிவித்துள்ளது. அவை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீடுகள் அல்ல என்றும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய பாஸ்போர்ட் மற்றும் மைகார்ட் தொடர்பான உண்மையான தகவல்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் அமைச்சின் அதிகாரப்பூர்வ ஊடக வழிகளின் மூலம் மட்டுமே அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி இந்த ஆண்டில் புதிய பாஸ்போர்ட் மற்றும் மைகார்ட் அறிமுகம் செய்யப்படும் திட்டம் குறித்து உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பொதுமக்கள் சரியான மற்றும் நம்பகமான தகவல்களுக்காக கேடிஎன், குடியேற்றத்துறை மற்றும் தேசிய பதிவுத்துறையான JPN ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டும் சரிபார்க்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சமிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 இருந்து 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலாக்காவில் புக்கிட் ரம்பாய் தொழில் மைய பகுதியில் மறுசுழற்சி தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் வெல்டிங் கருவி வெடித்ததில் ஒருவர் மரணம் அடைந்த வேளையில் மற்றொருவர் தீக்காயங்களுக்கு உள்ளானார். இது குறித்து தனது துறைக்கு பிற்பகல் மணி 1:32க்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து 11 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி முகமது அஃபித் சத்துல்லா ரஷீத் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்த தீயணைப்பு குழுவினர் அங்கு 44 வயது ஆடவர் ஒருவர் 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். மற்றொரு 32 வயது ஆடவர் உடலில் சுமார் 5 விழுக்காடு தீக்காயங்களுக்கு உள்ளானதை தொடர்ந்து உடனடியாக மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார்.
வெடிப்பு மற்றும் தீ விபத்துக்கான சரியான காரணத்தை அடையாளம் காண தீயணைப்புத்துறை தற்போது விசாரணைகளை நடத்தி வருவதாக முகமது ஹபீஸ் ஜத்துல்லா கூறினார். நகர சமிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலாக்காவில் ஓரின சேர்க்கை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் கே ஃப்ரெண்ட்லி என விளம்பரம் செய்து சர்ச்சையில் சிக்கிய ஒரு ஹோட்டலில் அதிகாரிகள் நேற்று காலை அதிரடி சோதனை நடத்தினர். ஹங்த்வா ஜயா நகராண்மை கழகத்துடன் இணைந்து மலாக்கா இஸ்லாமிய சமயத்துறையான ஜயீம் அதனை மேற்கொண்டது. எனினும் அப்போது ஹோட்டல் காலியாக இருந்தது. 37 அறைகளும் பூட்டப்படாமல் திறந்தே கிடந்தன. பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் என அங்கு யாரும் காணப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹோட்டல் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது அவர்களும் சோதனையின் போது அங்கு வர மறுத்துவிட்டனர். ஓர் அறையில் இருந்த குப்பை தொட்டியில் பயன்படுத்தப்பட்ட ஆணுரை மட்டும் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஹோட்டல் நிர்வாகம் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வரை ஹோட்டல் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஓரின சேர்க்கை நடவடிக்கைகள் திருட்டுத்தனமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஹோட்டல் சேவை விளம்பரத்திலேயே வெளிப்படையாக கே ஃப்ரெண்ட்லி என குறிப்பிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நகர சம்பிலானின் யங் டி பர்த்துவா பசார் துன்கு மோரிஸ் அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு துன்கு பசார் ஸ்ரீ மனாந்தி கிண்ணத்திற்கான சதுரங்க போட்டி அண்மையில் ஸ்ரீ மனாந்தி பொது மைதானத்தில் நடைபெற்றது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலிருந்து 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் மொத்தம் 10,000 ரிங்கிட் ரொக்க பரிசு தொகை கொண்ட பொது பிரிவு, 17 வயதுக்கும் கீழ்ப்பட்டவர்கள், 12 வயதுக்கும் கீழ்ப்பட்டவர்கள் மற்றும் 9 வயதுக்கும் கீழ்ப்பட்டவர்களுக்கான போட்டியில் சதுரங்க விளையாட்டாளர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மாஸ்டர் பெண் போட்டியாளரான நித்யலட்சுமி சிவநேசன் துன்கு பசார் ஸ்ரீ மனாந்தியா அவர்களுடன் சதுரங்கம் விளையாடினார். அதேவேளை இப்போட்டியில் 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆண்கள் பிரிவில் நீலாய் பல்கலைக்கழக மாணவரான ஜெயசூர்யா தமிழரசு வெற்றி பெற்று 300 ரிங்கிட் ரொக்க பரிசு தொகையுடன் வெற்றி கிண்ணம், பதக்கம் மற்றும் நற்சான்றிதழையும் பெற்றார். 6வது முறையாக நடைபெற்ற இந்த போட்டி துன்கு அலி ரிரவுடின் இப்னி துன்கு முக்ரிஸ் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் மாஸ்டர் நித்யலட்சுமி சிவநேசனும் கலந்து கொண்டது சதுரங்க ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்தது. சதுரங்க விளையாட்டில் புதிய திறமைகளை வெளிக்கொணர ஒரு தளமாக இந்த போட்டி இருந்ததோடு பல்வேறு வயது மற்றும் பின்னணியைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களை இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஒன்றிணைத்தது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிச்சிகனில் உள்ள ஃபார்ட் தொழிற்சாலையை பார்வையிட்ட போது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் குறித்து விமர்சித்த ஒரு ஊழியரிடம் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி நடுவிரல் சைகை செய்ததாக கூறப்படுகிறது.
இந்த சம்பவம் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதன் உண்மைத்தன்மையை வெள்ளை மாளிகை மறுக்கவில்லை. அதே நேரத்தில் பல ஃபார்ட் ஊழியர்கள் ட்ரம்பை வரவேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்ஸ்டீன் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜர்கான் காடுகளில் குறைந்தது 20 பேரை கொன்று 15 பேரை காயப்படுத்தியதாக கூறப்படும் ஒரு காட்டு யானையை இந்திய வனவிலங்கு அதிகாரிகள் வேட்டையாடி வருவதாக கிராமவாசிகள் மற்றும் அதிகாரிகள் அறிவித்தனர். பலரை கொன்ற இந்த வெறிபிடித்த யானையை கண்டுபிடித்து மீட்க முயற்சி செய்கிறோம் என்று அரசாங்க வன அதிகாரி ஆதித்ய நாராயண் AFP-யிடம் தெரிவித்தார். இதன் வழி அந்த யானையினால் தாக்கப்பட்டு 20 பேர் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இறந்தவர்களில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் அடங்குவர். அதேபோல் யானை பாகன் ஒருவனும் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை முதல் பல முறை ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அந்த யானை கண்டுபிடிக்கப்படவில்லை. அண்டை மாநிலமான ஒடிசாவில் உள்ள தேசிய சரணாலயம் உட்பட அடர்ந்த வனப்பகுதிகளில் ட்ரோன்களின் உதவியுடன் தேடுதல் குழுக்கள் சோதனை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிப்பவர்கள் தங்கள் பண்ணைகளை விட்டு வெளியேறவோ அல்லது இரவில் வீட்டிற்குள் இருப்பதற்கு பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என கிராம தலைவர் கூறியுள்ளார். கிராம மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்காக ஒரு போலீஸ் குழு அல்லது வன அதிகாரி வாகனம் இரவில் வருகை தருகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணி முன்னாள் கால்பந்து வீரர் மைக்கேல் கேரிக்கை இந்த சீசன் முடிவும் வரை இடைக்கால மேலாளராக நியமித்திருக்கிறது. 12 ஆண்டுகள் யுனைடெட் அணிக்காக விளையாடிய கேரி அந்த காலகட்டத்தில் 12 முக்கிய கோப்பைகளை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அணியை மீண்டும் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் தகுதிக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமனத்துக்கு பிறகு கருத்து தெரிவித்த கேரி, மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வழிநடத்துவது மிகப்பெரிய மரியாதை மற்றும் பொறுப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு மைக்கேல் கேரி 3 போட்டிகளில் தோல்வியின்றி மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வழிநடத்திய அனுபவம் பெற்றவர். தற்போது மான்செஸ்டர் யுனைடெட் பிரீமியர் லீக்கில் 7வது இடத்தில் உள்ளது என்றும் 4வது இடத்தில் உள்ள லிவர்பூலுக்கு 3 புள்ளிகள் மட்டுமே பின்தங்கியுள்ளதால் சாம்பியன்ஸ் லீக் வாய்ப்பு தொடர்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூபன் அமோரிம் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து கேரிக் இடைக்கால மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஞாயிற்றுக்கிழமை மான்செஸ்டர் சிட்டிக்கு எதிரான போட்டி அவருக்கான மிகப்பெரிய முதல் சவால் என்பது குறிப்பிடத்தக்கது. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.